சிவா வந்து அவர்கள் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. எனக்கும் சிவாவுக்கும் ஒரு நாள் ஒரு 5 நிமிட சந்திப்பு. நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு ஒரு நாள் வச்சுக்கிற ஒரு மனம் கொடுத்தாரு. அன்னைக்கு தான் நாங்கள் கியா ஷோரூமில் கார் டெலிவரி எடுத்துகிட்டு இருக்கோம். கியா கார் டெலிவரி எடுக்கிறோம். அந்த வாசலில் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். அப்புறமா அவரை கூப்பிட்டு ஃபேஸ்புக் ப்ரொமோஷன் அவரை வந்து சிவாவை தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் சிவாவை நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் சிவா தான் போட்டுட்டு இருக்காங்களா. அவருடைய உழைப்பு உண்மையிலேயே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உழைச்சா எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சிவாவும் சிவாவோட மனைவியும் இந்த இடத்துல நம்ம காட்டுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சிவாவே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது வீடியோ எடுக்கிறதோட சிவா வேலை முடிஞ்சு போச்சு. எடிட் பண்றது, அதை வந்து போஸ்ட் பண்றது, கமெண்ட்டுக்கு பதில் சொல்றது எல்லாமே சிவாவோட ஒய்ஃப் தான். எனக்கு அப்புறமா தான் தெரியுது. உண்மையிலேயே நீங்க வந்து என்னோட சோசியல் மீடியா எல்லாத்தையுமே சிவா தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம என்ன பேசணும், அதை என்ன அதுக்குள்ள வரணும் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொன்றையும் சிவா பார்த்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சிவா வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்படி இப்படியே போயிட்டு இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த ஈரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இதை கொண்டு வந்திருக்கேன். பல பேருக்கு விருது கொடுத்துருக்கிறேன், இன்னும் பல பேர் விருது வாங்கிருக்காங்க. இந்த மேடைக்கு வரும்போது தாய் தந்தையை மறக்காமல் கௌரவப்படுத்தி, அதுவும் ஒரு மருமக வந்து மாமனார் எந்த அளவுக்கு மரியாதை கூப்பிடலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போதான் நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல ஃபங்க்ஷனுக்கு அப்பா விட்டுட்டு வரேன்னு சொல்ற இடத்துல மாமனாரை கொண்டு வந்து முதல் வரிசையில் உட்கார வச்சு, மாமியாரை முதல் வரிசையில் உட்கார வச்சு ஒரு மருமகள் ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. சிவா அவர்கள் மேலும் மேலும் இன்னும் நல்ல இடத்துக்கு வரணும், இன்னும் நல்ல நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் நல்லா வரணும். சிவாவுக்கு அப்புறம் எவ்வளோ